ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ரெசிபி தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூங்கார் அரிசியில் செய்த அவல் தாங்க. அதை வச்சு நம்ம இன்றைக்கி 2 வெரைட்டியாக 2 டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி காரத்துலேயும் ஒரு ரெசிபி இனிப்புலேயும் நம்ம செய்ய போகிறோம். பூங்கார் அரிசிக்கு ரொம்ப சூப்பரான மருத்துவ குணம் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ரொம்பவே வரப்பிரசாதமான ஒரு அரிசி. இது வந்து எந்த வெரைட்டியில் எப்படி கிடைச்சாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இது வந்து பேபி, அதாவது குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கால்சியம் நிறைஞ்ச ஒரு உணவு. அதே போல் ஹீமோக்ளோபின் அதிகமாக இதில் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே சிகப்பு அவலில் வந்து ஹீமோக்ளோபின் ரொம்பவே நிறையா நமக்கு உற்பத்தி ஆகும். அது போல தான் இந்த அவல் எந்த வெரைட்டியில் எந்த அரிசியில் கிடைக்கிற அவலாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வாரத்தில் ஒரு முறை நம்ம எல்லாருமே வெரைட்டியாக ஒரு ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒரே மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பூங்கார் அரிசி அவல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முரத்தில் போட்டுட்டு அந்த தவிடு, உமி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எப்படி பார்த்தாலும் எவ்வளோ சுத்தமாக வச்சாலும் பேக்கெட்டில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு ஒரு முறை நம்ம இது மாதிரி சுத்தமாக செய்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ண அந்த அவலை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணியை வந்து நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணியும் விடலாம். அப்படி இல்லைனா வெறும் பச்சை தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 டம்ளர் மட்டும் போதுங்க. இது நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறட்டும். இந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே நடுவில் ஒரு டைம் வந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் அழகாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். பெரட்டி விடும்போது அடியில் தண்ணி எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஊறி வந்திருக்கு. அதிகபட்சமாக நம்ம தண்ணி விட்டோம்னா கொழன்னு களி மாதிரி கிளறும் போதே வந்து உடஞ்சிரும். அவள் வந்து உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ரெசிபி பார்க்குறதுக்கு வந்து பாயசம் போல் ஆகிடும். அது வந்து களி மாதிரி ஆகிடுறதுனால நமக்கு வந்து சரியாக வராது. இப்போ பாருங்கள் அழகாக ஊறி வந்திருக்கு. அதே போல் முழுசாக நமக்கு வந்து அந்த வடிவம் கெடாமல் அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு போர்ஷனில் நம்ம இனிப்பு செய்ய போகிறோம். தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இனிப்புக்கு தேவையான அந்த பாதி அவல் வந்து பிரித்து போட்டுக்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை தேடி வந்து சேரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபியை பார்த்துடலாம். சரி பாதியாக பிரித்த அந்த அவலில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுத்தமான நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து சுத்தமானதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு சாப்பிடும்போது நரன்னு கல் இல்லாமல் இருக்கும். அதனால் சுத்தமானதாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் கிளறும் போது உடையாமல் ஜென்டிலாக நம்ம கிளறணும். ஜென்டிலாக கிளறதுனால அவளோட வடிவம் கெடாமல் அழகாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்போது ரெடியான இந்த அவலை நம்ம இப்போ டைரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் நோ ஆயில் நோ பாயிலில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி. இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்தது இப்போ நம்ம வந்து சேவரி டேஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது காரத்தில் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வணங்கி வரும்போது நம்ம தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யும்போது தீயாமல் நம்ம அழகாக 2 நிமிஷத்தில் செய்கிறதுனால நமக்கு லோ ஃப்ளேம் போதுமானது. ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் பொருளெல்லாம் தீஞ்சிடும். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே நமக்கு லோ ஃப்ளேம் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்று போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வணங்குறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. அவல் சேர்க்கும்போது நம்ம எல்லாம் ஒட்டுக்காக காரத்தில் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அதே போல் பருப்புகள்லாம் நல்லா க்ரன்ச்சியாக மொறுன்னு நல்லா பல்லுக்கு கடிபடும். இப்போது அவளையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஜென்டலாக கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு பதமாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு பரட்டிகிட்டே இருந்தாலும் அவல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஜென்டிலாக தான் கிண்டணும். அப்படி கிண்டிட்டு எல்லா பக்கமும்
உப்பு சேர்ந்த பிறகு இதுக்கும் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ பச்சையாக நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வயிற்று புண் ஆறும். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவளுக்கு தகுந்த வரை சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு மென்று சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு பாலோடு நமக்கு கிடைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் அதிகமான தேங்காய் இருந்தாலும் நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதிலே இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு காரம் டேஸ்ட்டு தனியாக வெரைட்டியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெல்லம் எதுவும் சேர்க்கலை. இப்போது 2 விதமான அவலும் நம்ம செஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பூங்கார் அரிசி அவல் உப்புமா அண்டு இனிப்பில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு பொதுவான உணவுங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டோடு சாப்பிடுவாங்க. பூங்கார் அரிசியோட பயன்கள் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விதத்தில் கஞ்சியாவோ இல்லது சாதமாவோ இல்லை இந்த மாதிரி அவல் வாங்கி அவலாவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட இந்த கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.